ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ இன்றைக்குமே சினிமா அப்டேட்டில் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் தான் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி 69 பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ தளபதி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் அவரோட சினிமா கரியருமே அப்படியே கரெக்டாக பார்த்து வந்துட்டு தான் இருக்கான்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அவரோட அடுத்த படம் யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்ட் டைமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹச் வினோத்தை வந்து பண்ண போகிறாரு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் இதோட ஃபீமேல் லீடாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சமந்தா வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதோட மியூசிக் வந்து நம்மளோட அனிருத் வந்து பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் எண்ட் நவம்பர் ஸ்டார்ட்குள்ள தொடங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட விஜய் சேதுபதி பத்தின அப்டேட் தான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு மகாராஜா அப்படிங்கிற இந்த படம் வந்து சரியான ஹிட் ஆனிச்சு. அதுக்கடுத்து அவர் என்னடா படம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்ட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பாண்டியராஜ் தான் வந்து பண்றாரு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூரல் சப்ஜெக்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோட ஃபீமேல் லீட் வந்து நம்மளோட நித்யா மேனன் வந்து பண்றாங்க. அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள இந்தியன் 2 பற்றின அப்டேட் தான். ஸோ இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கர் சாரோட மூவி. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹைப்பில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நவம்பர் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நம்மளோட கமல் சார் சொல்லியிருக்காரு. பட் இதில் என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சித்தார்த் ரோல் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் 2ல். இந்த இந்தியன் 2ல வந்து நம்மளோட சித்தார்த் ரோல் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணுறதா ஒரு அப்டேட் தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ரோல் வந்து பண்ணுங்கன்னு. பட் அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆனதுனால இந்த ரோலை வந்து சித்தார்த் வந்து கேரி பண்ணுற மாதிரி ஆயிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட அர்ஜுன் தாஸ் பற்றின அப்டேட் தான். ஸோ அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ரசவாதி அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலி நிறைய ஆக்டர் வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னடா படம் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூத் அண்ட் ராவா இந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான ஃபிலிம்ஸே பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் அவர் வந்து நம்மளோட லவ் மூவியில் கமிட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த லவ் படம் வந்து யார் கூட பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதித்தி சங்கரோட தான் வந்து பண்ணுறாரு. அண்ட் இதோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹசீம் அப்துல்லா வஹாப் அப்படிங்கிற இவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயம் படம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் இதோட டைரக்ஷன் வந்து ஒரு டெபியூட்டன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்மளோட அட்லி பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ அட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல வந்து ஆல்ரெடி ஜவான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஓவர் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து என்னடா பண்ண போறாரு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் நான் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவேன். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினி அண்ட் சல்மான் கான் வச்சு நம்மளோட அட்லி வந்து படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பஸ் வந்து எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த ரெண்டு ஹீரோவும் சேர்ந்து பண்ணா இந்த படம் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும்னே சொல்லலாம்.